இன்றைக்கி நம்ம வந்து மரவள்ளி கிழங்குல சிப்ஸு செய்ய போகிறோம். அதுக்கு நல்லா கழுவி எடுத்துருக்கோம். முதல்ல இந்த கிழங்கை வந்து இந்த மேற்பாகத்தை வெட்டிக்கிடுவோம். இந்த தொலியை வந்து உரிக்கணும். நல்லா இப்படி சில கிழங்குல வந்து நல்லா உரிக்க வரும், சில கிழங்குல உரிக்க வராது. உரிக்க வரலைன்னா நம்ம சீவிக்கிற வேண்டியதுதான். ஒவ்வொரு கிழங்கு வந்து நல்லா தொலியை உரிக்க வந்துடும். நான் நல்லா சீவி எடுத்துக்கிறேன். நான் தொலியை வந்து நல்லாவே எடுத்துடணும். இந்த கருப்பு தொலியை நல்லா எடுத்துடணும். ரொம்ப பெரிய கிழங்கா வாங்கினோம்னா பெரிய பெரிய சிப்ஸாக வரும். இது கொஞ்சம் சின்ன கிழங்கு தான், சின்னதாக தான் வரும் சிப்ஸ்லாம். இந்த மாதிரி வந்து நல்லா சீவி எடுத்துக்கிறோம். தொலியே இல்லாமல் நல்லா சீவி எடுத்துக்கிறோம். சீவி இந்த மாதிரி நல்லா வெள்ளை விளையாடுன்னு வச்சுக்கிறோம். எல்லா கிழங்கையும் சீவிட்டு பார்ப்போம். நம்ம கிழங்கை வந்து இந்த அளவுக்கு நல்லா சீவி இருக்கோம். இப்படி சீவி வச்சுக்கிறணும். சீவி வச்சுக்கிட்டு நம்ம இந்த கிழங்கு சீவை வச்சு சீவுவோம். இது ரொம்ப கூர்மையாக இருக்கும், நம்ம பார்த்தே சீவணும். கையில் பற்றக்கூடாது. கொஞ்சம் மெதுவாகவே நம்ம பார்த்து சீவணும். ஏன்னா நம்ம சீவி பழக்கம் இல்லாதனால கையில் வைக்கணும். கொஞ்சம் இது வந்து நமக்கு கொஞ்சம் சுமாராக தான் வரும், அப்புறம் போக போக நல்லா வரும். இந்த மாதிரி சீவிக்கிற வேண்டியதான். இன்னும் அது வந்து பிளேட் வந்து ரொம்ப கூர்மையாக இருக்கும். இந்த மாதிரி நமக்கு சீவ சீவ நல்லா வந்துடும். ஃபஸ்ட்டு 1 2 வந்து நல்லா வராது, அப்புறம் போக போக சரியாக வந்துடும். இது வந்து கிழங்கு வந்து சின்னதுங்கிறதுனால சின்ன சின்னதாக வருது. கிழங்கு சின்ன கிழங்கு. சீவிட்டு பார்ப்போம். நம்ம அழகாக சீவி இருக்கோம். இந்த அளவுக்கு 1 2 உடஞ்சி தான் வந்திருக்கு. ஒன்று போல் நம்ம துல்லியமாக சீவ முடியாது. கடை வச்சு நடத்துகிறவங்க வந்து வேறு மாதிரி கட்டை வச்சுருப்பாங்க. அவங்க சீவுறது வந்து நல்லா ஒன்று உடையாமல் வரும். நமக்கு வந்து உடையும் போது இப்படி 1 2 உடையத்தான் செய்யும் சீவும் போது. கிழங்கும் சின்ன கிழங்கு தானே, அதனால் இந்த கிழங்கு இப்படி தான் வரும். இதை வந்து நம்ம வறுப்போம். இப்போ எண்ணெயை காய வச்சு எண்ணெயில் போட்டு நம்ம வறுத்த எடுப்போம். ஃபுல்லாக சீவி எடுத்தாச்சு. அந்த கிண்ணத்தை வச்சு உப்பு கரைச்சி வச்சுக்கிறோம். கொஞ்சம் உப்பாளி போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கிறோம். இது வந்து அந்த நம்ம சிப்ஸில் துளிக்கிறது. இது நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம இப்போ சீவி வச்சுருக்கிற மரவள்ளி கிழங்க அள்ளி போடுவோம். தனித்தனியாக எடுத்து போட்டால் ஒட்டாமல் வரும். இது ஒட்டிக்கிது. நம்ம போட்ட உடனே கரண்டியை விட்டு கிண்ட வேண்டாம், கொஞ்சம் நேரம் கழித்து தான் கிண்டணும். ரொம்பையும் போட்டுற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுப்போம். ஃபஸ்ட்டு இது நல்லா வேகட்டும். நம்ம சிப்ஸ் இந்த மாதிரி வந்திருக்கு. நம்ம சின்ன கிழங்கை கண்டு சின்ன சின்ன சிப்ஸாக வந்திருக்கு. கிழங்கு பெருசாக தடியான கிழங்கு அப்படின்னா நல்லா வந்திருக்கும், அகலமாக வந்திருக்கும். இப்போ வந்து நம்ம தண்ணி வச்சுருக்கோம், உப்பு தண்ணி. அதை வந்து கொஞ்சம் ஊற்றுவோம். இதை ஊற்றிட்டோம்னா அந்த சிப்ஸில் வந்து நல்லா உப்பு ஒட்டிக்கணும். ஆனால் வெடிக்கத்தான் செய்யுது, அது அந்தளவுக்கு நம்ம மேலே தெரிக்காது. இப்போ நம்ம அப்படியே அரிச்சு அள்ளிட வேண்டியது.
இப்போ இந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம அரிசி அள்ளிடுவோம். ரொம்ப கருக விட்டுற வேண்டாம். உப்பு வந்து நம்ம தனியாகவும் போடலாம், தண்ணியில் கரைச்சி வச்சும் இந்த மாதிரி போட்டுக்கலாம். உருளைக்கிழங்குலையும் இது செய்யலாம், இதே மாதிரியே உருளைக்கிழங்கையும் செய்யலாம். இன்னும் ஒரு நாளைக்கு நான் உருளைக்கிழங்குல செஞ்சு காட்டுறேன். ஒன்று ஒன்றா எடுத்து போட்டோம்னா ரொம்ப லேட் ஆகுது. நம்ம அப்படி அள்ளி அள்ளி கொடுத்து விட்டுருவோம். அது நல்லா வேகும். நம்ம சிப்ஸு செஞ்சுருக்கோம், இந்த மாதிரி வந்துருக்கு. நல்லா பொன் கலரில் அழகாக வந்துருக்கு. நல்லா முருன்னு இருக்கு, அழகழகெல்லாம் இருக்கு. நம்ம வந்து உப்பு அதிலே போட்டோம். இப்போ கொஞ்சம் காரம் போடுவோம், தனி மிளகாய் பொடி. ரொம்ப போட்டுற வேண்டாம், கொஞ்சம் போட்டால் போதும். இதை அப்படியே நம்ம பிறகு விட்டோம்னா சரியாயிடும், எல்லாத்துலேயும் ஒட்டிடும். ரொம்ப உரவு போட்டால் சாப்பிட முடியாது. கொஞ்சம் பட்டுச்சோ பல்லையோன்னு போட்டுடும். இந்த மாதிரி போட்டு விட்டோம்னா எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். உரப்பு போடாட்டாலுமே நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் உரப்பு போட்டோம்னா கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கும். நம்ம கிழங்கு வந்து அவிச்சு தான் சாப்பிடுவோம். இந்த மாதிரி நம்ம சிப்ஸாக போட்டு சாப்பிடும்போது சாப்பாட்டுக்கும் தொட்டுக்கலாம். இதை சாப்பிட்டுக்கிட்டு டீ காப்பி எதுவும் குடித்தாலும் அதுவும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கி விட்ருங்க.